ஹரியானாவின் ஃபரீதாபாத் நகரில் வடக்கு மண்டல கவுன்சிலின் 32வது கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்தது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவ குற்றவாளிகள் நரகத்தில் இருந்தாலும் அவர்களை அரசு வேட்டையாடும் என்றார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என்று அறிவித்த அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்தியாவில் தஞ்சம் புகுந்த அவர் தற்போது புதுடெல்லியில் அதி உயர் பாதுகாப்பு கொண்ட லோட்டியன்ஸ் பங்களா மண்டலத்தில் வசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக இந்தியா சீனா இடையே விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது ஏர் இந்தியா நிறுவனம் 2026 பிப்ரவரி முதல் சீனாவுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, கடிஞ்சூர், தாராபடவேடு ஏரிகளை இணைத்து 6.2 கிலோமீட்டர் நடைபாதை, படகு குழாம், செயற்கை மண் திட்டுகள் அமைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடந்தது. இதில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார். பேரணாம்பட்டு பகுதியில் அணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். திருப்பதியை அடுத்த திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளில் சின்ன சேஷ வாகனத்தில் பத்மாவதி தாயார் எழுந்தருளினார். மாட வீதியில் வலம் வந்த தாயாரை பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷ பூஜை களை கட்டியது. நந்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை பார்க்கலாம், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என செங்கோட்டையன் சொன்னார். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருள் கடத்துவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. தொண்டி அருகே ஒரு பஸ்ஸை சோதனை செய்தபோது சீட்டடியே கேட்பாரற்று கிடந்த 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கடத்தியவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடல் திறன் கூட்டமைப்பு சார்பில் 16வது உலக ஆணழகன் போட்டி இந்தோனேஷியாவில் நடந்தது. இதில் இந்திய ஆண்கள் அணி முதலிடமும் பெண்கள் அணி 2ஆம் இடமும் பிடித்தது. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை 3வது முறையாக சரவணன், மணி பெற்று அசத்தினர். சென்னை திரும்பிய அவர்களுக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை கொடிசியாவில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நடக்கிறது. இதில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை கோவை வருகிறார். இதனால் கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடிசியா வளாகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜப்பானில் 13 மாதங்களாக அமைதியாக இருந்த சகுராஜிமா எரிமலை திடீரென வெடிக்க ஆரம்பித்தது. இதனால் வானில் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு புகை மண்டலம் பரவியுள்ளதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வான்வழி பாதையில் புகை சாம்பல்கள் நிரம்பியுள்ளதால் ககோஷிமா விமான நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சிடமிருந்து 100 ரஃபேல் போர் விமானங்கள் ராணுவ உபகரணங்கள் வாங்க உக்ரைன் விருப்பம் தெரிவித்து பிரான்சுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற பஸ்ஸும் டேங்கர் லாரியும் மோதிய விபத்தில் தெலங்கானாவைச் சேர்ந்த 42 உம்ரா யாத்ரீகர்கள் பலியானார்கள். சவுதி அரேபியாவில் பஸ் டீசல் டேங்கர் லாரி மோதி 42 பேர் பலியான விபத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்து 24 வயதான முகமது அப்துல் சோயிப் என்ற ஒரேயொருவர் மட்டும் படுகாயத்துடன் உயிர் தப்பியுள்ள விவரம் வெளியாகியிருக்கிறது. அவருக்கு ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் மதீனாவில் நடந்த சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ரியாத், ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முழு ஆதரவை வழங்குகிறது. அவர்களுடன் நமது அதிகாரிகள் தொடர்பில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் நடந்த பஸ் விபத்தில் பலியான இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களது குடும்பத்திற்கு தூதரக அதிகாரிகள் உதவ வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு வழக்கை என்ஐஏ விசாரணை நடத்தி வரும் நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என உறுதி செய்துள்ளது. பீகார் மாநில முதல்வராக மீண்டும் நிதிஷ்குமார் வரும் 20ஆம் தேதி பதவியேற்கிறார். நிதிஷ்குமார் அமைச்சரவையில் பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் அளிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக ஆர்ஜேடி கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேமுதிகவை ஏமாத்திக்கிட்டே இருந்தா நாங்கள் தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கணுமா? இந்த முறை அது நடக்காது. தேமுதிக யார் என்பதை வரும் தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிமுகவை மறைமுகமாக சாடினார். 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இருப்போம் என்றார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா.
மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கூட்டணி குறித்து பேசவில்லை, கூட்டணி குறித்து பழனிசாமிதான் பேசுவார் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2016 சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவானதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை இப்போது சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கும் தலைவராக வைகோ இருந்தார் என மல்லை சத்யா கூறினார். ஒரே மாதத்தில் 6 கோடி வாக்காளர்களை எப்படி சரிபார்க்க முடியும்? ஓராண்டு கால அவகாசம் எடுத்து எஸ்ஐஆர் பணிகளை செய்திருக்க வேண்டும். குறைந்தது 1 கோடி பேர் தங்களது வாக்குரிமையை இழப்பார்கள் என சீமான் தெரிவித்தார். அறிவாளியாக இருப்பதனால்தான் துணை முதல்வர் ஆனீர்களா என உதயநிதிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். நீங்கள் வாரிசாக இருப்பதனால் துணை முதல்வர் ஆனீர்கள் என விமர்சித்துள்ள தமிழிசை உதயநிதிக்கு ஆணவம் வேண்டாம் என்றார். தமிழகத்தில் நாளை முதல் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை புறக்கணிக்க உள்ளதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு எதிரான இந்த தீர்ப்பு ஜனநாயகமற்ற தேர்ந்தெடுக்கப்படாத அரசால் நிறுவப்பட்ட மோசடியான தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் பாரபட்சமானவை, அரசியல் ரீதியான தீர்ப்பு என ஷேக் ஹசீனா கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய டாக்டர்களுக்கு பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு ஹவாலா நெட்வொர்க் மூலம் 20 லட்சம் ரூபாய் அனுப்பியது தெரியவந்துள்ளது. சர்வதேச அளவில் எழும் பிரச்சினைகளுக்கான தீர்வை உலக நாடுகள் தற்போது இந்தியாவிடம் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி தலைவர் அசம் கான், அவரது மகன் முகமது அப்துல்லா அசம் இருவரும் பான் கார்டு வழக்கில் குற்றவாளிகள் என கூறி கோர்ட் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ட்ரெய்லர் மட்டுமே. இந்தியா நீண்டகால போருக்கு தயாராக வேண்டும். பாகிஸ்தான் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் பாடம் கற்பிப்போம் என ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கூறினார். பீகாரில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் சிலர் காங்கிரசிலிருந்து விலகி நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தில் இணையலாமா என ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அமீர் ரஷீதை 10 நாள் காவலில் விசாரிக்க என்ஐஏவுக்கு டெல்லி பாட்டியாலா கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. பாரிஸில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து மேற்கொள்ளும் கருடா என்ற வான் பாதுகாப்பு பயிற்சி துவங்கியது. இப்பயிற்சி திறன் மற்றும் ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிறது. 88 மணி நேர ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் தான் என பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யும் பணியை அசாம் மாநிலத்திலும் துவக்க தேர்தல் கமிஷன் இன்று அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் விபத்தில் உயிரிழந்த யாத்ரீகர்களின் குடும்பத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதுடன் அவர்களது குடும்பங்களுக்கு நிவாரண உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் வாக்கு இழப்பை தடுக்க காங்கிரஸ் தலைவர்களுடன் நாளை ராகுல் ஆலோசனை நடத்துகிறார். டெல்லி இந்திரா பவனில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நச்சு வாயுக்களை பரப்பும் குப்பை எரிவிலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையிலிருந்து விலக்களிக்க கூடாது. அதற்கு மாறாக எரிவிலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். புதிய ஆட்சி அமைப்பதற்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட கவர்னர் புதிய ஆட்சி அமையும் வரை தற்காலிகமாக முதல்வர் பதவியை தொடருமாறு கேட்டுக்கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளில் மக்களை தேடி மருத்துவம் 2.5 கோடி மக்களின் நலத்தை காத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தை கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் துறையின் அதிகாரிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் ஓரிரு நாள் பெய்த மழைக்கு கூட தாங்க முடியாத அளவுக்கு மாநகரம் மாநரகமாக ஆனது. மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து சென்னை மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் கூறினார். ராமதாஸ் அன்புமணியை ஏன் கட்சிக்கு அழைத்து வந்தோம் என தற்போது வருத்தப்படுகிறார். அதுபோல் ஒரு நாள் வைகோவும் வருத்தப்படுவார் என்கிறார் மல்லை சத்யா. தமிழக அரசின் முன்னேற்பாடு நடவடிக்கையால் வடகிழக்கு பருவமழையால் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என வருவாய் அமைச்சர் KKSSR தெரிவித்தார். கொளத்தூர் முதல்வரின் தொகுதி. அவர் ஒரு ஜனநாயகவாதி. அந்த தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருந்தால் எடுங்கள், யார் வேண்டாம் என்று சொன்னார்கள் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். போலி வாக்காளர்கள் இருந்தால் எடுத்துவிடுங்கள் என்றுதான் முதல்வர் சொல்வார் என கூறினார்.
பீகாரில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7.42 கோடி. ஆனால் ஓட்டளித்தோரின் எண்ணிக்கை 7.45 கோடி பேர். தேர்தல் கமிஷன் வெளியிட்ட கணக்கில் குளறுபடி உள்ளதாக ஒசூர் முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் குற்றச்சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி பிளவுபடும் என பிரதமர் மோடி கனவு காண்கிறார். காங்கிரஸை பற்றி கருத்து கூறுவதற்கு முன் அவர் தனது சொந்த வீட்டை ஒழுங்கமைக்க வேண்டும் என அசோக் கெலாட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களால் நிரப்பப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் பெற்று ஓட்டுச்சாவடி அலுவலரிடம் சமர்ப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததால் தேர்தல் கமிஷனின் தூதர் பொறுப்பில் இருந்து நடிகை நீது சந்திரா நீக்கப்பட்டுள்ளார். கோயில் அர்ச்சகர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின், நடிகர்கள் அஜித்குமார், அரவிந்த் சாமி, இயக்குநர் முருகதாஸ் வீடு உட்பட 11 இடங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருகே சாலையை கடந்த மூதாட்டி கனகாம்பரம் டீசல் லாரி மோதி பலியானார். லாரி சாலையில் கவிழ்ந்தது. டேங்கரில் இருந்து வெளியேறிய டீசலை அப்பகுதி மக்கள் போட்டி போட்டு பிடித்துச் சென்றனர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ரூபாய் 92,320க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 11,540 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 173 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையுள்ள நிலையில் தமிழகம் நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே உள்ள பைக்காரா நீர்வீழ்ச்சி செல்ல இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வீழ்ச்சியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1200 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவை கொடிஷியாவில் 19ஆம் தேதி நடைபெறும் இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதனால் கோவையில் அன்று பிற்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை பக்தர்கள் வசதிக்காக சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக 7 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செயற்கை மழை பொழிவை ஏற்படுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. பல அணைகளின் கொள்ளளவு ஒற்றை இலக்கத்திற்கு சென்றுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1200 கன அடியாக நீர் வெளியேற்றப்படுவதால் குன்றத்தூர், காவனூர், வழுத்தளமேடு, திருநீர்மலை, திருமுடிவாக்கம் உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் சிபிஐ அதிகாரிகள் 3வது நாளாக நேரில் சென்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வெளிமாநிலங்களுக்கு 600 பஸ்கள் இயக்கப்பட மாட்டோம் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மோசமான வானிலை மற்றும் நிர்வாக காரணங்களால் சென்னையிலிருந்து டில்லி செல்லும் 3 ஏர் இந்தியா விமானங்கள் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கோவை மாவட்டம் சூலூர் பிரிவு பைபாஸ் சாலையில் சென்ற தனியார் டவுன் பஸ்ஸில் டிரைவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சென்டர் மீடியனில் ஏறி நின்றது. ஆம்புலன்ஸ் மூலம் டிரைவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது என ஐகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக அரசு டிஜிபி மாவட்ட நிர்வாகம் பதிலளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதிக்கு நேரில் சென்ற மாவட்ட எஸ்பி ஷியாமலா தேவி அங்கு சாராயம் காய்ச்ச போடப்பட்டிருந்த 1000 லிட்டர் சாராய ஊரல்களை அழித்தார். நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நடந்த விபத்தில் பலியான இந்தியர்கள் 42 பேரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தேனி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை கடற்கரையில் கடல் சீற்றம் மற்றும் கனமழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் கேரளாவில் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக
அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் வரும் 21 தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை வரும் ஜனவரி முதல் தொடங்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. டிசம்பரில் ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் தலைமையில் சோதனை ஓட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் பரவி வரும் நிலையில் கொரோனா தொற்று போல அமீபா நோய் பரவாது. இதுகுறித்து தமிழகத்தில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை செம்மஞ்சேரியில் 112.12 ஏக்கர் பரப்பளவில் 261 கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேல்மருவத்தூர் அம்மன் கோயிலில் இருமுடி தைப்பூச விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் டிசம்பர் 15 முதல் 31 வரை 52 விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தில் கிராமிய பாடல், வில்லுப்பாட்டு, புலியாட்டம், ஒயிலாட்டம் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற 31 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அவர்கள் வில்லுப்பாட்டு இசைத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். மாமல்லபுரத்தில் கைத்திறன் தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூம்புகார் கைத்திறன் விருது வழங்கும் விழா நடந்தது. இதில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். மொத்தம் 426 கைவினை கலைஞர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்கவில்லை என தேனி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் புகார் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி, கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, லட்சுமிபுரம் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் நீர் தேங்கியது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியவர்கள் கைது செய்யப்பட்டனர். வீரலப்பட்டி முத்து விஜயன், செல்வராஜ், நாட்டு வெடி விற்ற கணேசன் ஆகியோரை கைது செய்து வனத்துறையினர் சிறையில் அடைத்தனர். கார்த்திகை மாதம் பிறந்ததால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். பொள்ளாச்சி கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் பூவுடன் கொடிமரத்தை 27 முறை சுற்றி வந்து வழிபட்டனர். சபரிமலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார். தொடர்ந்து தந்திரி மகேஷ் மோகனரரு ஐயப்பன் சிலையில் அபிஷேகம் நடத்திய பின் நெய் அபிஷேகத்தை துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்கியது. பக்தர்கள் குவிந்தனர். காவிரி துலாகட்டத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை 1ஆம் நாள் முடவன் முழுக்கு என்ற பெயரில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன்படி மயூரநாதர் கோவிலிலிருந்து சந்திரசேகர சுவாமி காவிரி துலாகட்டத்திற்கு எழுந்தருளினார். தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தையொட்டி பத்மாவதி தாயாருக்கு சுப்பிரபாத சேவையும் அதனைத் தொடர்ந்து சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடந்தது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு 11ஆம் ஆண்டாக ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா சுருளி அருவியில் நடந்தது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல காலம் தொடங்கியதை முன்னிட்டு இன்று முதல் நாளிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 18 படிகளுக்கு கீழே இருமுடி கட்டுடன் சரணகோஷம் முழங்க 40,000த்திற்கு மேலான பக்தர்கள் குவிந்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் டிசம்பர் 6ஆம் தேதி தங்கத்தேர் வெள்ளோட்டம் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. தஞ்சாவூர் கார்த்திகை மாத முதல் சோமவாரமான இன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவிலான சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகத்திற்கு பின் பெருவுடையாருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் மக்களின் நோயற்ற வாழ்க்கைக்காகவும் இந்த பூஜை நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய கோஷத்துடன் சிவனை வழிபட்டு சென்றனர்.
தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டார். கரூர் கூலிநாயக்கனூர் கிராமத்தில் கையில் உருட்டுக்கட்டையுடன் முகமூடி அணிந்து சுற்றித் திரிந்த மர்ம நபர்கள் மாரப்பன் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து 5.5 பவுன் தாலி செயினை பறித்து தப்பியோடினர். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூருவைச் சேர்ந்த 57 வயது பெண் ஒருவர் 6 மாதங்களுக்கு மேலாக நீடித்த டிஜிட்டல் கைது மூலம் ரூபாய் 33 கோடி பணத்தை இழந்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது கழுத்தில் காயமடைந்த இந்திய கேப்டன் சுப்மன் கில் சிகிச்சை முடிந்து கொல்கத்தா ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் குமார் சங்ககரா மீண்டும் IPL கிரிக்கெட் அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்று 28 ஆண்டுகளுக்கு பிறகு நார்வே அணி உலகக்கோப்பை போட்டிக்கு தேர்வாகியுள்ளது. எகிப்தில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் ஆண்களுக்கான 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஊட்டியில் பள்ளிகளுக்கு இடையிலான மாவட்ட கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் 11 வயதிற்குட்பட்ட ஆண்கள் அணியில் கிரசன்ட் பள்ளி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் பெற்றது. பெண்கள் அணியில் குட் ஷெஃபர்ட் அணி முதலிடம் பிடித்தது. 13 வயது ஆண்கள் பிரிவில் லாரன்ஸ் பள்ளியும் பெண்கள் பிரிவில் கிரசன்ட் பள்ளியும் வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள சுரங்கத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் 32 பேர் பலியானார்கள். வெனிசுலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என சர்வதேச தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என அறிவித்த கோர்ட் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கிற்காக பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. 1500 நிறுவனங்கள் 1.5 லட்சம் பார்வையாளர்கள் பங்கேற்க இருக்கும் துபாய் விமான கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா சார்பில் விமானப்படை மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனத்தினர் பங்கேற்கின்றனர். ஒரு பெண்ணை அதிபராக தேர்ந்தெடுக்க அமெரிக்கா தயாராக இல்லை என்று முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஒரு பெண்ணால் நாட்டை வழிநடத்தப்பட முடியாது என நினைக்கும் ஆண்கள் இங்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றார். காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் 3 மாதங்களுக்கு முன் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஜெர்மனி தடை விதித்தது. தற்போது போர் நிறுத்தத்தை அடுத்து தடையை ஜெர்மனி நீக்கியுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென இந்தியாவிடம் வங்கதேசம் கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் நடிக்கும் படம் வாரணாசி. இதில் மந்தாகினி கதாபாத்திரத்தில் நடிக்கும் பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட் படத்திற்கு இணையாக 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறாரா? தெலுங்கில் நின்னு கோரி, மஜிலி, குஷி போன்ற படங்களை இயக்கிய சிவா நிர்வாணா அடுத்ததாக ரவிதேஜா நாயகனாக நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இதில் நாயகியாக சமந்தா ஒப்பந்தமாகியுள்ளார். இருவரும் முதன்முறையாக ஜோடியாக நடிக்கின்றனர். காந்தாரா படத்தின் இசையமைப்பாளர் அஜனேஷ் லோகேஷ் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். செல்வராஜ் செல்வமணி இயக்கத்தில் துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, ராணா நடித்து கடந்த வாரம் வெளியான காந்தா படம் வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தின் நன்றி அறிவிப்பு விழாவில் பேசிய துல்கர், இதுவரை நான் தேசிய விருது வாங்கியதில்லை. காந்தா படத்தை பார்த்தவர்கள் எனக்கு தேசிய விருது கிடைக்கும் என்கிறார்கள். அப்படி கிடைத்தால் மகிழ்ச்சி. இப்படத்தில் நான் சமுத்திரகனி, ராணா, பாக்யஸ்ரீ ஆகியோர் போட்டி போட்டு நடித்தோம் என்றார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்களில் நடித்த நடிகை அதிதி ராவ் ஹைதரி கடந்த ஆண்டு நடிகர் சித்தார்த்தை திருமணம் செய்தார். இந்த நிலையில் அவர் பெயரில் வாட்ஸ்அப்பில் மோசடி நடப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாட்ஸ்அப்பில் என் பெயர் படத்தை வைத்த ஒரு நபர் போட்டோ ஷூட் நடத்தி கொள்ளலாம் என கூறி ஆஃபர் தந்து மோசடி செய்து வருகிறார். தயவு செய்து இதை யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என எச்சரித்துள்ளார் அதிதி ராவ். 2024 தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஸ்வாசிகா, சஞ்சனா நடித்த லப்பர் பந்து படம் வெற்றி பெற்றது. இதன் ஹிந்தி ரீமேக்கில் ஷாருக் கான் நடிக்க விரும்பினார். இதற்கிடையே தெலுங்கில் இப்படம் ரீமேக் ஆகிறது. தினேஷ் கதாபாத்திரத்தில் தெலுங்கு நடிகர் ராஜசேகர், ஸ்வாசிகாவாக ரம்யா கிருஷ்ணன், சஞ்சனா கதாபாத்திரத்தில் ராஜசேகரின் மகள் சிவாத்மிகா நடிக்கின்றனர். ஹரிஷ் கல்யாண் வேடத்தில் நடிக்கும் நடிகர் முடிவாகவில்லை. IV சசி இயக்குகிறார். கொடைக்கானல் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தங்கள் வாழ்விற்காக போராடும் மலைவாழ் மக்களின் கதையாக உருவான படம் கேவி. தமிழ் தயாளன் இயக்கியிருக்கிறார். இப்படம் 98வது ஆஸ்கர் அகாடமி விருதுகளுக்கான பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் தலித் சுப்பையா, கலகக்காரர்களின் குரல் என்ற ஆவணப்படம்
ஆஸ்கர் தகுதி செயல்முறையின் பகுதியாக அகாடமி திரையிடல் அறைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த நிகழ்ச்சியில் கௌரவ ஆஸ்கர் விருதை டாம் குரூஸ் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் டெபி ஆலன், வின் தாமஸ், ஜோலி பார்டன் ஆகியோருக்கும் கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது.